ஓகே ரைட். திரு ஆச்சாரி, தேசிய அளவில் இந்த இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த 60 இடங்களுக்கான 62 இடங்கள் எப்படி பார்க்குறீங்க? 60% தான் வாக்கு சதவீதம். ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்னா இன்னும் கூட வந்திருக்கணும்ல, அது எதுவும் வரலை அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நீங்கள் 10 ஆண்டுகளுக்கான மக்கள் ஆதரவு அப்படின்னா பரப்புரை முன் வச்சிங்க. கார்த்திகை செல்வன், என்னை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் தேர்தலாக தான் பார்க்கணும். ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் முதல் கட்டமான ஒரு தேர்தல், அதுலயும் குறிப்பாக தமிழ்நாடு அதிகமான சங்க் ஆஃப் சீட்ஸ் வந்து 40 சீட்டு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இது மேல மேல இன்னும் வந்து 6 கட்ட தேர்தல் இருக்குது. அதுல இன்னமேட்டு தான் வந்து ஹார்ட் கோர் பிஜேபியோடைய அந்த பாக்கெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து ஓட்டு வந்து நடக்க இருக்கிறது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா உத்தராகண்ட்ல ஏற்கனவே நாங்க 5 சீட்டுகள் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல நடந்த அந்த தொகுதிகள் வந்து அந்த உத்தராகண்டோடைய ஒரு அந்த முன்னாள் வந்து ஒரு யூபியோட ஒரு பார்ட்டா இருந்து பிரிஞ்சு போன அதனுடைய கண்டினியூட்டியா தான் வந்து இந்த ஒரு 5-6 தொகுதிகள்லாம் இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சு. அதே மாதிரி அங்க வந்து 8 தொகுதிகள் நடக்குது. அதுல எல்லோருக்குமே சிட்டிங் எம்பிஸ் இருக்காங்க. என்டிஏக்கு 3ன்னா இந்தியா கூட்டணிக்கு 3 இருக்கு, பிஎஸ்பி 2 இருக்காங்க, எல்லாருக்குமே இருக்கு. இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் 20% மேல இருக்கிற தொகுதிகள் இந்த 8மே. எஸ், அதனாலதான் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த இந்திய கூட்டணிக்கு அங்க வந்து வாக்குகள் அங்க ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளார நீங்க போனீங்களா, ஒரு பாக்கெட், அந்த பாக்கெட்ல இஸ்லாமிய சகோதரர்கள் அங்க இருக்காங்க. 20-25% கூட அங்க தாண்டி இருக்கிறதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்போ அதுக்கு அப்புறமேட்டு அப்படியே இது வந்து மெயின்லேண்ட், அதாவது உத்தரப்பிரதேசத்தோடைய இப்ப டெல்லியை உள்ளே அடுத்த 26ஆம் தேதி நடக்கிறது வந்து டெல்லியை ஒட்டி உள்ள உத்தரப்பிரதேச மாவட்டங்கள். அதுலயும் குறிப்பா இந்த ஆர்எல்டின்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஆர்எல்டி அவங்க இப்ப எங்கள்கிட்ட வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆர்கே வந்து ஒரு சில கட்சிகள் சொன்னார், அப்னாதல், அவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா உள்ள இந்த பாக்கெட்ஸ். அது அப்ப அங்க வரும்போது இன்னும் எங்களுக்கு வந்து அதிகமான போல் ஆகி அப்படியே டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் யூபில போய் அது ஈஸ்டர்ன் யூபில முடிஞ்சு பீகாரோட ஒரு போர்ஷன்ஸ்ல நாங்க முடிக்கிறோம் அந்த இடத்தை. ஆக மொத்தம் இந்த தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா இன்னமிட்டு தான் வந்து எங்களுடைய வேகம் சூடு பிடிக்கும். இப்ப போன தடவை நீங்க பாத்தீங்கன்னா 60 102ல பெரிய நம்பிக்கை இல்ல, ஹோப் இல்ல அப்படிங்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல. இந்த சீட்டுகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 43 சீட்டுகள் வந்து 2019 நாங்க வாங்கியிருக்கிறோம். என்டிஏ கூட்டணி வந்து 43, 48 சீட்டு இந்தியா. அப்ப 48 சீட்டும் தமிழ்நாட்டுல இருந்து வந்ததுனாலதான். அத நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல 2019 ராஜஸ்தான்ல அப்படியே உங்களுக்கு வந்துருமா அப்படிங்கிற கேள்வியில வைக்கிறாங்க. ராஜஸ்தான் நீங்க வந்து மேக்ஸிமம் எடுத்தீங்க, அதனுடைய மகாராஷ்டிரா அதே போல அதே விதமா இருக்குமான்ற கேள்வி வைக்கிறாரு. குட் கொஸ்டின். அதனுடைய டெஸ்ட் கேஸ் தான் நம்ம 4 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம். எந்த ராஜஸ்தான்ல, எந்த மத்திய பிரதேசத்துல, எந்த சத்தீஸ்கர்ல நாங்க திரும்பி ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல அதுக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல்ல தோல்வியை சந்திச்சீங்க. ஆட்சி இருக்கு ஆனா இடைத்தேர்தல்ல தோல்வி. அமைச்சர், இடைத்தேர்தலை நீங்க வச்சு நம்ம வந்து ஒரு நேஷனல் எலெக்ஷனை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. ஆட்சி பொறுப்புக்கு வந்து 5 ஆண்டு காலம் ஆட்சி நீடிக்குதுங்கிற இடத்துல ஒரு தோல்வி சார். அதுதான் சொல்ல வந்து இல்லைங்களா. ஒரு தேர்தல் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம 543 தேர்தல் நடத்துற தேர்தல் தொகுதியில நடத்தாம ஒரு தேர்தல் ஏதாவது சாம்பிள் பண்ணிட்டு நம்ம டிக்ளேர் பண்ண முடியுமா? அது முடியாது. ஏன்னா அது ஒரு அதுல வாக்காளர் மனநிலையில மாற்றம் இருக்காங்கிறதுக்கு மட்டும்தான் அது கேக்குது. சாம்பிளிங்கா நான் எடுத்து வரல. வாக்காளர் இல்ல, வாக்காளர் பொதுவான நியதி என்னன்னா இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சி வெற்றி பெறுங்கிறது பொதுவான நடைமுறை. அதுல வந்த உடனே தோல்விங்கிறது வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. கேட்டேன் அதே இடைத்தேர்தல்ல பல சமயத்துல ஆளுங்கட்சி தோத்த வரலாறையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆக எங்களை பொறுத்தவரை இன்னும் அடுத்து வரக்கூடிய ஃபேசஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நீங்க வந்து பிட்ச் பண்ணக்கூடிய தொகுதிகளா இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு 60% வந்திருந்தாலும் இதையும் தாண்டி நாங்க 70, 72, அப்ப ஒரு ஓவரால் நீங்க ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 68ல இருந்து 70% போல் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரு செம்மலை,